அவங்க எல்லாரும் இவ்வளோ ஆக்டிவாக சோஷியல் மீடியாலாம் இருக்கிறாங்க அப்படின்றதையே ஒரு எலெக்ஷனில் தோற்ற பிறகு தான் நீ கண்டுபிடிப்பினா, இதுக்கப்புறம் நீ வந்து பிகில் எடுத்து ஊதி எப்படா போலீஸ் சொல்கிற மாதிரி இருக்கு. ஜென்சி இளைஞர்களுடைய வாக்குகள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது, தாவேக்காவிற்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க ஜென்சி இளைஞர்களை வச்சு ஒரு மீட்டிங் போடுறாங்க. அதில் என்ன தவறு இருக்குது? அன்னைக்கு இருந்தவர் நெப்போ கிட்டு, அவரு புள்ள நெப்போ கிட்டு, இன்னைக்கு அவங்க வீட்லேயே ஒரு ஜென்சி இருக்குது, அது நெப்போ கிட்டு. நான் கேட்குறேன், இங்கே போராட்டம் பண்ணுறவனும் மக்களுக்காக பேசுகிறான், அவங்க மக்களுக்காக அவன் பேசுகிறான், அவன் நாளைக்கு முதல்ல ஆயிடுவானா? அவனால் சொல்ல முடியுமா? அதிமுக திமுக கூட்டணி அது முதல்ல இப்படி தான் நடக்குதுன்னு வெளியில் அஃபீஷியலாக தெரிய ஆரம்பிச்சது இந்த இடத்துல தான். ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு டிடிவி தினகரன் அவர்கள் நான் ஆதரவு தெரிவிக்கிற கட்சிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைப்பு விடுங்கள்னு சொல்ல தான் போனார். தாவேக்கா திரும்பவும் சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், அன்எத்திக்கலாவோ இல்லீகலாவோ மாரல் எத்திக்ஸ்க்கு தாண்டி தாவேக்கா ஒருத்தரை கூட அப்ரோச் பண்ணதே கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு ப்ரூஃபு, நாங்கள் அப்ரோச் பண்ண நினச்சா அதிமுகலேருந்து எல்லாரும். ஆனால் விவசாயத்தில் அந்த பயிர்க்கடன் தள்ளுபடியில் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு விவசாயிகள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. யாருக்கு தெரியுதோ இல்லையோ, களத்தில் இருக்க விவசாயிகளுக்கும் தெரியும், இதை பண்ணக்கூடிய எதிரில் இருக்கவங்களும் தெரியும். ஏய் என்னப்பா, ஆமாம் இந்த மாதிரி ஒன்று யோசிக்கிறாருப்பா இந்த சிஎம், நீ நம்ம என்னைக்காவது யோசிச்சிருப்போமோ உனக்கு உறுத்தம் இல்லை. சமூக நீதியே இல்லை, பிராமணர்கள் அல்லாத அவர்களுக்கு தான் வந்துட்டு அறநிலையத்துறை பதவி வந்து கொடுக்கப்பட்டது. திருடங்கிட்ட கொடுக்காதுன்னு தான் சொல்கிறமே தவிர இந்த சமூகத்தை சேர்ந்த கொடுக்கலாம் என்னைக்காவது யாராவது சொல்லியிருக்கமா? நீ திருடங்கிட்டே கொடுப்ப, நான் ஒரு நல்லவங்கிட்ட கொடுக்கூடாதா? உங்களுக்கு தேவையான அவகாசம்லாம் கொடுக்கப்பட்டது, நீங்கள் இனிமேல் வந்துட்டு இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்னு திரு கனிமொழி அவர்கள் சொல்லிட்டாங்க. 20 நாளுக்கு அப்புறமும் கூட இப்போ தாங்க வந்தோம் ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுங்கன்னு அவங்களோட அண்ணன் பையன் சொன்னதையும் பார்த்தேன். 2021 இவங்க 21 நாள் முடியறதுக்குள்ளே வந்து கதறதையும் பார்த்தேன். நான் சொல்கிறேன், இந்த இடத்துல நடக்கக்கூடிய மொத்தத்துக்கும் சட்ட ஒழுங்குக்கும் பெண்கள் குழந்தை பாதுகாப்புக்கும் நாங்கள் பொறுப்பு. இவரால் தான் நாங்கள் வந்து தடுக்கப்படுறோம், இவர் எங்களுடைய பிரச்சாரத்தை முடக்கிறாரு அப்படின்னு எக்ஸ் சிட்டி கமிஷனர் அவர்களை வந்துட்டு தொடர்ந்து தாவேக்கா தரப்புல இருந்து குற்றம் சொல்லிட்டே இருந்தீங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையில் போய் அவரை உட்கார வச்சிருக்கீங்க. அமமுகவுடைய எம்எல்ஏ அவரை வந்துட்டு நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போய் கையெழுத்து வாங்கினதாகவும் அங்கே குதிரை பேரம் நடந்தது வந்து தினகரன் அவர்கள் வந்துட்டு அன்னைக்கு நைட்டு வந்து பேசியிருந்தாருங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. ரெசார்ட்லேருந்து அவர் கிளம்பி வந்து இது மாதிரி என்னோடய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, ஆளுநருடைய கொடுக்கப்பட்ட லெட்டரில் வந்து இவரோட பேர் இருந்தது, எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு உடனே நீங்கள் ஒரு வீடியோ வெளியிட்டீங்க. அந்த வீடியோவில் ஒரு சைன் போடுற மாதிரி இருந்தது. அந்த வீடியோவே வந்துட்டு என்னென்னா நீங்கள் அவர்கிட்ட பேசி தான் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணியிருக்கீங்கிற மாதிரியான ஒரு ஆதாரமாக இருந்தது. இதெல்லாம் ஒரு விமர்சனமாக தானே வந்தது. அப்போ அமமுகவில் தினகரன் அவர்கள் சொன்னதும் வந்துட்டு இங்கே வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் தானே? இல்லை, எனக்கு இந்த இடத்துல ஒரு கிரே ஏரியா இருக்குது. எனக்கு அந்த கிரே ஏரியாவுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். நாங்கள் ஆளுநர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தோம், அதில் ஒரு பேர் இருந்துச்சுன்னே வச்சுப்போம். அந்த லெட்டரை யார் வெளில கொடுத்தது? அந்த லெட்டரை யாரோ ஒருத்தர் வெளில கொடுக்கணும். நாங்கள் அப்படி பேர் கொடுக்கல. நான் இப்போ சொல்கிறேன், நாங்கள் அப்படி பேரை கொடுக்கல. கொடுத்துருந்தா ஒன்று நாங்கள் சொல்லணும், இல்லைனா வேறு யார் சொல்லியிருப்பா? யார்கிட்டேருந்து வெளில வந்திருக்கோம்? அவர் தான் சொல்கிறாரு, ஆளுநர் மாளிகையிலேருந்து ஃபோன் வந்துச்சு. ஆளுநர் மாளிகையிலேருந்து என்ன ஃபோன் வந்துச்சு? ஏன் உங்கள் இப்படி வந்திருக்காங்கன்னா அப்போது அவர் ஒருத்தர் வாட்டியும் கம்யூனிஸ்ட்டுக்கிட்டையும் காங்கிரஸ் தலைமைக்கும் ஃபோன் பண்ணி ஆதரவு தரீங்களா ஆதரவு தரீங்களா கேட்டாரா? இப்போ இந்த இடத்துல தான் நடந்தது என்னென்னா, அந்த ஒரு கூட்டணி சொன்னீங்கல்ல, அதிமுக திமுக கூட்டணி, அது முதல்ல இப்படி தான் நடக்குதுன்னு வெளியில் அஃபீஷியலாக தெரிய ஆரம்பிச்சது இந்த இடத்துல தான். ஏன்னா எடப்பாடியாரை பேக்கப் பண்ணுறது யார், அவங்க யாருக்கு பாஸ், அந்த பாஸ்க்கு யார் ரிப்போர்ட் பண்ணுறா, இதுதான் அந்த ரூட்டாக இருந்திருக்கு. இப்படி போய் அப்படி வந்து ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு டிடிவி தினகரன் அவர்கள் நான் ஆதரவு தெரிவிக்கிற கட்சிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைப்பு விடுங்கள்னு சொல்ல தான் போனார். அவர் அந்த இடத்துல வந்து ஒரு எம்எல்ஏ லெட்டர் வந்துருக்குப்பா, அது 3 லெட்டரான்னு கூப்பிட்டுலாம் கேட்க மாட்டாங்க கவர்னர். அவர் எதுக்கு கூப்பிட்டுருந்தாங்கன்னா, இவர் என்ன சொன்னார்னா ப்ரெஸ்ஸில், ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சுருக்கேன், நான் ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், அந்த கட்சி சார்ந்தவரை நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைப்பு விடுங்கள்னு கேட்டாராம். இதில் என்ன லாஜிக் இருக்குது? 108 எம்எல்ஏ கையில் வச்சிருக்கிற தாவேக்கா கேட்கலாமா? ஒரே ஒரு கட்சி வச்சிருக்கிற சீட் வச்சுருக்க டிடிவி தினகரன் கேட்கலாமா? பாயிண்ட் 1. 2வது, அவரை கூட்டிகிட்டு வந்து பலவந்தமாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் உட்கார வச்சு ஒன்று கேட்டிங்க. அந்த இடத்துல என்ன நடந்துன்றதை அவர் சொல்லணும். ஆனால் இப்போ நான் கேட்குறேன், அந்த இடத்துல அவர் அந்த ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கம்ஃபர்டபுளாக இருந்தாரா? தெரியாது. சரி விட்டுடுவோம். சட்டசபையிலேருந்து அவர் என்ன சொன்னார்? அப்போது ஒருத்தரை பயமுறுத்தி கொயசிவ் மீன்ஸில் ப்ரெஸ் மீட் கொடுக்க வைக்கிறவங்க பேரமா, அவரை மிரட்டி ஒன்று பண்ண வைக்கிறவங்க பேரமா, கட்சியில் எந்த பொறுப்பும் வாங்கலை, அமைச்சரும் வாங்கலை, ஆனால் நல்ல தலைவரும் நான் சப்போர்ட் பண்ணுறவங்க பேரமா? எனக்கு சொல்லுங்கள், இந்த பேரத்துக்கு பதில் சொல்லுங்கள். குதிரை பேரம்னா 2 வகை இருக்குது. ஒன்று, நான் இதை தரேன் வா, வரலன்னா ஒன்று அடிப்பேன். இது 2 விதமாக இருக்கும். ஒன்று கொயசிவ் மீன்ஸு, இன்னொன்று அவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்றத்தை கொடுத்து இழுக்கிறது. இது 2த்தில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? ஆன் த அதர் ஹேண்ட் இதில் இன்னும் நிறைய தியரிஸ்லாம் இருந்துச்சு. அந்த தியரிஸில் இப்போ வேலிடு கூட இல்லை. ஆனால்
அவரை ஃபேமிலி வச்சு த்ரெட்டன் பண்ணாங்கன்னு கூட எனக்கு ஒரு ஊடகவியலாளர் சொன்னார். சார் அவர் ஃபேமிலியெல்லாம் தூக்கிட்டாங்களாம் சார் அப்படின்னு சொன்னார். எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரியல. இப்போ நான் கேட்குறேன், எது கோயர்சிவ் மீன்ஸ்? இப்போ திரும்ப அந்த ஸ்கொயர் ஒன்றுக்கே நான் வந்து நிற்கிறேன். இப்படி தான் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஆதரவு தெரிவிக்கணும்னா பொதுமக்களை போய் கேட்கலாமா கேட்கக்கூடாதான்றது ரூல் 1. அப்படியே அந்த கட்சி தலைவர் பேச்சை கேட்கணும்னாக்கா சட்டசபை பேரவைக்குள்ளே அவர் ஒரு விப்பு வச்சுருக்கணும், ஒரு கொறடா வச்சுருக்கணும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருக்காங்க. அப்போ அவருடைய விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் படி ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வராருன்னா அன்னைக்கு நிலைமைக்கு விசிகாவோ கம்யூனிஸ்டோ சொன்ன மாதிரி இந்த இடத்துல இந்த ஆட்சி கவுந்துடக்கூடாதுன்றது நிலைப்பாடாக இருக்கணும்னா அந்த நிலைப்பாடியே இவருக்கு இருந்திருக்கக்கூடாது. அதிமுக முதலமைச்சராக உட்கார வைக்கிறதுக்கு திமுகவுக்கு இவ்வளோ பிரயத்தனப்படலாம், அது ஜனநாயகம்னா அப்போ இது என்ன? அந்த ஜனநாயக உரிமை இந்த எம்எல்ஏக்கு கிடையாதான்னு நான் கேட்குறேன். ஸோ தாவேக்கா திரும்பவும் சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், அன்எத்திக்கலாவோ இல்லீகலாவோ மாரல் எத்திக்ஸ்க்கு தாண்டி தாவேக்கா ஒருத்தரை கூட அப்ரோச் பண்ணதே கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு ப்ரூஃபு, நாங்கள் அப்ரோச் பண்ண நினச்சா அதிமுகலேருந்து எல்லோரும் வந்திருப்பாங்க. அதை எங்களுக்கு 4 பேருக்கு பண்ண தெரியுறதா 44 பேர் பண்ண தெரியாதா? நாங்கள் அப்படி பண்ணலை, அது எங்கள் வேலை இல்லை. நாங்கள் ஒரு நல்லாட்சி அமைக்கிறோம், அந்த நல்லாட்சி இருக்கணும்னு நினைக்கிறவங்க, இது நடக்கணும்னு நினைக்கிறவங்க வராங்க. அது எல்லா கட்சியிலேருந்தும் படையெடுத்து வராங்க. அப்போது களத்தில் இருந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அந்த மொத்த டிஸ்ட்ரிக்ட் டீமை அங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணுறாங்க. நாங்கள் யாருக்கும் இன்னும் பதவியெல்லாம் கொடுக்கல, இங்கே அகாமடேட் பண்ணுறதுக்கே இடம் இல்லை. லிட்ரலி எங்கள் ஜிஎஸ் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை பேரை மீட் பண்ணுறாருன்னு அக்கௌண்ட் வச்சுக்கிற கூட முடியாத அளவுக்கு கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. நாங்கள் என்ன கொடுத்தோம்? என்ன கொடுத்து இந்த 1.5 கோடி 1.25 கோடி மக்கள் வாக்கு செலுத்தினாங்களோ அதை மக்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்காரனுக்கும் அந்த நம்பிக்கை வரும். இந்த கட்சிகள் மக்களுக்கு விரோதமாக இருந்தாங்க, வேறு வழி இல்லாமல் அங்கே இருந்தாங்க. எப்படி 21 நான் ஓட்டு போட்டோன்னா அந்த மாதிரி இவங்க 26 வரைக்கும் கூட இருந்தாங்க. இன்றைக்கி மாற்றத்தின் ஒளி தெரியுது, இன்னமும் அவங்க உட்காந்து என்ன பண்ண போகிறோன்னு அவங்க நினைக்கலாம். அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல. உங்களுக்கு யாரும் ஒன்று அடிமை சாசனம் எழுதி கொடுக்கலையே. அப்போ ஒரு கடைநிலை தொண்டனுக்கு ஒரு உரிமை இருக்குன்னா அது ஒரு எலெக்டான எம்எல்ஏக்கு ஏன் இருக்காது? அவங்க எம்எல்ஏவாக வந்தாங்கன்னா தேர் இஸ் அ கான்ஃப்ளிக்ட். அவங்க அப்படி வரல, ரிசைன் பண்ணிட்டு ஒரு கேடரா வந்து சேர்றாங்க, எந்த எதிர்பார்ப்புலாம் வராங்க. அதுதான் அவங்க கேள்விக்குள்ளாக்குறாங்க. இப்போ வந்துட்டு இதே தான் பாஜக வேற ஒரு மாநிலத்துல பண்ணுச்சு, இப்போ அது நீங்க பண்றீங்க. தாவேகா பாஜக அப்படி பண்ணாது, பாஜக ரிசைன் பண்ண விடாது, தப்பு. ரிசைன் பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்றாங்க. அதுவும் வந்துட்டு செக்ரட்டரியேட்லயே அது நடக்குது. இது கட்சி அலுவலகமா அப்படிங்கிற விஷயங்களையும் திரு ஆதவர்ஜுனா அவர் வந்து சந்திக்கிறாங்க. எல்லாரும் அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்களை சந்திக்கிறாங்க எல்லாரும். இது கட்சி அலுவலகமா இல்லை வந்து செக்ரட்டரியேட் தலைமைச் செயலகமா அப்படிங்கிற விமர்சனங்கள்ல எதிர்கட்சிகள் வைக்க ஆரம்பிச்சாங்க. இது வந்து அழலாம், தே ஆர் ஃப்ரீ டு கிரை, ஆல் ஐ கேன் டூ திஸ். இந்த டிஷ்யூ பேப்பர் வேணால் எடுத்து கொடுக்கலாம். என் கேள்வி என்னென்னா, சட்டசபைக்குள்ளே போகிறவங்க எல்லாரும் எம்எல்ஏஸ் மட்டும் போகிறாங்களா? இன்றைக்கி ஒரு பிளாங்கெட் ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க, சட்டசபைக்குள்ளே பொதுமக்கள் ரொம்ப வராதிங்க, வேலை பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது. நான் பர்சனலாக பார்த்தேன், நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சட்டையை வந்து விறுவிறுத்து 3 சட்டை மாற்றிட்டு மக்களை சந்திச்சுட்டு இருந்த அமைச்சர்னு, அது எங்கள் அண்ணன் ராஜ்மோகன் தான். அவ்வளோ கூட்டம் அங்கே வரும்போது இவங்களால் வந்து அமைச்சர் அலுவலை பார்க்க முடியுமா? அப்போது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க வந்துட்டோம், பட் உங்களுக்காக நல்லது செய்ய வேலை இருக்குது ஒன்று சொல்லி இன்றைக்கி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதை நீங்கள் இன்றைக்கி பார்த்துருக்கலாம். சட்டசபையிலே வந்து இப்போ எல்லாரும் இஷ்டத்துக்குலாம் உள்ளே போக முடியாத நிலைமை வந்துருச்சு. இப்போ என் கேள்வி என்னென்னா, வந்தவங்க பொதுமக்கள்னு புரிஞ்சுக்கலாம். அது தாவேக்காவினர் தாண்டி பொதுமக்கள் வந்தாங்க. போராடிக்கிட்டு இருக்கிற பல பேர் வந்து, ஐயா நாங்கள் இந்த போராட்டத்தில் இருக்கோம், எங்களுக்கு இவ்வளோ அநீதி எழுச்சிருக்காங்க பாருங்க ஐயான்னு கொடுத்ததை நான் கண்கூட பார்த்தேன் எங்கள் அண்ணன் ராஜ்மோகன் கிட்ட. இப்போ என் கேள்வி என்னென்னா, இங்கே ரிசைன் பண்ண பிறகு இவங்க பொதுமக்கள் இல்லையா? அவங்க எம்எல்ஏவாக போய் அங்கே உட்காந்துருந்தவங்க கேள்வி, அவங்க ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க, அந்த கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவி வந்து வெளில வந்துட்டாங்க. இப்போ அவங்க யார்? அவங்க ஒரு அடிப்படை பொதுமக்கள், ஒரு வாக்காளர். அவங்களுக்கு அவங்க அமைச்சரையோ அவங்க சட்டப்பேரவை உறுப்பினரோ பார்க்க உரிமை இல்லையா? இதுக்கு நீங்கள் இவ்வளோ வருத்தப்படுறீங்களான்னு தான் நான் கேட்குறேன். இவங்களோட தோல்வியின் பயம், அப்போ பயம் இப்போ தோத்தாச்சு, அந்த ரியாலிட்டியை புரிஞ்சிக்க முடியாமல் எவ்வளோ ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணலான்னு ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் நீங்கள் கேட்குற முக்கால்வாசி கேள்வி ஐ மஸ்ட் ஆன்சர். நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் 95% வந்து நமக்கே தெரியாமல் இவங்க செட் பண்ண ஃபேக் நரேட்டிவ்ஸ். ஒரு எம்எல்ஏ பேசுகிறதையும் ஒரு அமைச்சர் பேசுகிறதையும் ஒரு இடத்துல நடக்கக்கூடிய தவறுகளையும் எடுத்து திருச்சி கட் பண்ணி ஒட்டி வெட்டி ஒரு நரேஷனை பில்ட் பண்ணுறாங்க. அது இப்படி பண்ணிட்டாங்கன்னும் போது தான் அந்த சம்மந்தப்பட்டவங்க இல்லைங்க ஒரிஜினலாக இதான் நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அது ஒரு எம்எல்ஏ கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து, ஒரு அமைச்சர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து, ஒரு பொதுமக்கள் பக்கம் நடக்கிற ஒரு பிரச்சனைலேருந்து எல்லாத்தையும் நரேட்டிவ் பில்ட் பண்ணுறாங்க. இப்போ இப்படி தான் நரேஷன் பில்ட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா இவங்களுக்கு மக்கள் மேலே அக்கறை இல்லைன்றது தான் நான் திரும்ப சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கேள்வியில் இதை கொஞ்சம் ஒரு அடி பின்னாடி நின்று பார்த்தாலே, சட்டப்பேரவை உலகத்துக்குள்ளே செக்ரட்டேரியட்டுக்குள்ளே பொதுமக்கள் வராங்களா? வராங்க. யாரை பார்க்க வராங்க? அவங்க தேர்ந்தெடுத்து அமைச்சர்களும் எம்எல்ஏக்களையும் பார்த்து வாழ்த்து கூற வராங்க. பிரச்சனை இருக்கவங்க அந்த பிரச்சனையை மனுவாக கொடுக்குறாங்க. இப்போ இவங்க யார்? வேற ஒரு கட்சியில் இருந்தாங்க, எம்எல்ஏவாக எலெக்ட் ஆனாங்க, அந்த பதவியும் ராஜினாமா பண்ணிட்டாங்க. அவங்க இப்போ வந்து பார்க்குறாங்க. ஏன் அவங்க பார்க்குறதுல இங்கே என்ன பிரச்சனை?
எங்க கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை. ஆனால் உடனே ஆச்சா போச்சான்னு கத்துறாங்க. ஆனால் இதே நீங்கள் பண்ணீங்களே, இதே அதிமுகலேருந்து கூட்டமாக கொண்டு வந்து அமைச்சர்கள் உட்கார வச்சிங்களே, திமுகவில் இன்றைக்கும் போஸ்டர் ஒட்டுற ஒட்டிகிட்டே இருந்தான். இப்போ அவன் தாவிக்க வந்துட்டான், அது ஒரு விஷயம். போஸ்டர் ஒட்டுறன ஒட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தீங்களே, அதிமுகலேருந்து ரத்தன கமலை விரிச்சிட்டு வந்தீங்க, கூட்டணி அமைச்சிங்களே, அவங்க யார்? ரொம்பலாம் வேண்டாங்க, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்டேட்டாக கேட்குறேன். 2026 ஜனவரி பிப்ரவரியில் ஒரு கட்சி உருவாச்சு. அவர் மல்லை சத்யா வச்சு ஒரு கட்சி உருவாக்குனாங்க. அது யார் அவர் மல்லை சத்யா? வைகோ கூட இருந்தவர். வைகோ யார்? உங்கள் கூட்டணியில் இருந்தவங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அந்த கட்சியில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையாக உருவிக்கிட்டு இருந்தீங்க. அவர் வருத்தம் தெரிவிக்கிறாருன்னொடனே அடுத்த ஆளை உருவாமல் நீ போய் தனி கட்சியாக வந்து நமக்கு ஆதரவு தெரிவி. இது நடந்துச்சா இல்லையா? கூட்டணி கட்சியில் இருந்தே ஆளை உருவுற நீங்கள் குதிரை பேரத்தை பற்றி பேசலாமா? திரும்பவும் சொல்கிறேன், தாவேக்கா இஸ் டோட்டலி எத்திக்கல். ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணிடக்கூடாது. மக்களுடைய மேண்டேட்டை வென்றவங்க தான் இங்கே வந்து எங்கள் பக்கத்தில் எம்எல்ஏவாக உட்காரணும்னு. நீ அப்படியே இருந்தால் எம்எல்ஏவாக அந்த மக்களுக்கு வேலை செய். அமைச்சராக நான் என்ன நல்லது செய்ய முடியுமோ செய்கிறேன். தொகுதி மக்கள் நல்லா இருக்கும். இப்போ அந்த ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் அவங்க தாவேக்கால வந்து இணைஞ்சிருக்கிறாங்கிற பட்சத்தில் இடைத்தேர்தல் கண்டிப்பாக வரும். இப்போ இடைத்தேர்தலில் யாரை நிற்க வைப்பீங்க? ஏற்கனவே அங்கே தாவேக்காவை சார்ந்த பல பேர் நின்றுப்பாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே 2வது இடத்துல தான் இருந்தாங்கிறத பார்க்க முடியுது. இவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் இடைத்தேர்தல் வரப்போ யாருக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க? தாவேக்காவை சேர்ந்த ஒரு நல்ல வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். சிம்பிள். த ப்ரெரோகேட்டிவ் இஸ் வித் சிஎம். கட்சி தலைவர்கிட்ட அந்த உரிமை இருக்குது. தாவேக்காவை சேர்ந்த ஒரு நல்ல வேட்பாளருக்கு மக்கள் மனதை புரிஞ்சுக்கிட்டோம், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். இது எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? இஸ் எனி கான்ஃப்ளிக்ட் அகைன்? ஸோ நாங்கள் ஒரு நேர்கோட்டில் இருக்கிறோம். அதை புரிஞ்சிக்காம சும்மா இவங்க மீடியா நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணுங்கன்ற நான் இப்போ உங்களுக்கு பதில் புரிஞ்சிச்சா? தாவேக்கால இருக்கிற ஒருத்தருக்கு மக்கள் மனதை வென்ற ஒருத்தருக்கு, அதிமுகல இருந்து தாவேக்கா வந்த தாவேக்கால இருக்கிற ஒருத்தருக்கு அது தலைவர் முடிவு பண்ணுவார். நான் கேட்குறேன், இல்லை கான்ஃப்ளிக்ட் இருக்கான்னு கேட்குறேன். மக்களுக்கு அந்த இடத்துல இருக்குது. இப்போ திருச்சி கிழக்கு அண்ணன் ரிசைன் பண்ணிட்டாரு. யாருக்கு கொடுக்க போகிறாரு? தாவேக்கால இருக்கிற ஒரு மக்கள் மத்தியிலேருந்து ஒருத்தன் எடுத்து கொடுக்க போகிறாரு. அவன் என்னைக்கு ஒரு நாள் மாற்றி கூட ஓட்டு போட்டிருப்பான். தாவேக்காவுக்கு மட்டும் வேற ஒரு கட்சி ஓட்டு போட்டிருப்பான். இப்போ அவனுக்கு கொடுக்கக்கூடாதா? இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இவ்வளோ நாள் ஒரு இடத்துலேருந்து நகர்ந்து வந்துட்டோம். ஒரு மோசமான ஒரு அரசாட்சியிலேருந்து வந்துட்டோம். நீங்கள் மக்களோட மனசு வந்து ரொம்ப வந்து வலிச்சு போன ஒரு இடத்துல கேட்கவே முடியாதா இவங்களெல்லாம்? ஹானஸ்ட்டாக திமுக அதிமுக ஆளுங்கட்சியாக வந்து உட்காந்தா மக்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இவங்களை எதுவுமே கேட்க முடியாதுப்பா. இவங்களெல்லாம் கேட்டு என்ன பண்ண போகிறது? தாண்டி போவோம், நகர்ந்து போவோன்னு இருக்கிற மக்கள் இன்றைக்கி தாவேக்கா அப்படி பண்ணல. சொந்த கட்சி எங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு தப்பு நடந்தால் கேட்குறான். ஹானஸ்ட்டாக அவன் பதிவு பண்ணுறான். நானே அந்த இந்த இடத்துல பதிவு பண்ணணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்ணன் சிஎம் ஆகிருக்கிறது 8 கோடி பேருக்கும் 10 கோடி தமிழர்களுக்கும் நல்லது பண்ணுறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு இடத்த, ஒரு தாய் வீடை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ஊழல் இல்லாமல் லஞ்சம் இல்லாமல் எல்லாரும் நல்லா வாழ்கிறதுக்கு. திமுக மாதிரியே நம்ம பவர் பாலிடிக்ஸ் பண்ண முடியும், களத்தில் இறங்கி பண்ண முடியும்னா அண்ணன் அதுக்கு சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. அதே போல் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. நம்மளில் யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாலே சட்டை பிடிச்சி கேட்குற உரிமை உங்களுக்கு இருக்குது. இந்த உரிமையும் பொறுப்பும் இதுக்கு முன்னாடி திமுக கிடையாது. யாராவது ஒருத்தர் வரமாட்டாரா, எங்களை நம்பிக்கையை கொடுத்து எங்களை காப்பாற்றிட மாட்டாருன்னு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் காத்துட்டு இருந்தாங்க. அந்த நம்பிக்கை நட்சத்திரம் நீங்க நிச்சயமா அது நிறைய மாறி இருக்குங்கிறத பார்க்க முடியுது. இது நடக்கும். எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க, மீடியா கூட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பண்ணாதீங்க, காசு தரத பண்ணாதே இல்லை, எல்லாரும் ஜனநாயகபூர்வமாக செயல்படுவோம். நீ கேளு, இன்னும் நான் பெட்டராக ஒர்க் பண்ணுறேன். அதைத்தான் நேற்று மேடையில் சொல்கிறாரு. நல்லா கேளுங்க, எனக்கு அதுதான் என்னோட நல்ல மோட்டிவேட் பண்ணுது. எங்கெங்கெல்லாம், ஏன்னா ஒரு பாயிண்ட்ல அண்ணன் ஒரு ஏதோ ஒரு பாயிண்ட் நான் வந்து ரொம்ப எப்படின்னா, இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க மீடியா வந்து எல்லாத்தையும் எல்லா தப்பையும் எடுத்து காமிக்கிறாங்க. இதுதான் வந்து கடந்த 5 வருஷமா இல்லை, இப்படி காமிச்சிருந்தா ஒருவேளை நல்லா ஆட்சி நடந்திருக்குமோ அப்படின்னு நான் வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் பாருங்களேன், என்னாலே இப்போ என்னால் ஒரு விஷயம் யோசிக்க முடியுது. இவ்வளோ நேரம் இவங்க இதை தப்பு பண்ணாங்கன்னு சொன்னோம். ஒரு இடத்துல கூட மீடியா இதை எடுத்து போட்டால் நம்ம தப்பி கூட வாயில வரல. பாருங்களேன், இவங்க அதை நரேஷன் பில்ட் பண்ணுறாங்க. பட் மீடியா இது பண்ணணும். மீடியா ஒரு இடத்துல நடக்கிறதையும் கேளுங்க. ரொம்ப ஆரோக்கியமாக ஜனநாயகமாக ஒரு சமூகத்தையே கட்டமைப்போம். இன்றைக்கி முதல் நாள்லேயே எல்லாத்தையும் மாற்ற முடியாது, ஆனால் இது கண்டிப்பாக மாற்றப்படும். இந்த இடத்துல எல்லாமே எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்டர்னல் இன்ஃபர்மேஷன். நான் கண்டிப்பாக இதுக்கு திட்டு வாங்குவேன், இருந்தாலும் நான் ஓப்பன் அப் பண்ணுறேன். ஒருத்தர் கார்பரேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயம். முன்னாடிலாம் கார்பரேஷன் எப்படி ஒர்க் ஆகுமானா, அது ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் இருக்குமா. சொன்னவங்களுக்குலாம் நல்லா தெரியும், வார்னிங்காகவே சொல்கிறேன். ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் இருக்குமா. அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அதிகாரிகளுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குமா, அங்கே போய் காசு கொடுத்தீங்கன்னா அந்த அதிகாரிகளுக்கு ஃபோன் வருமா. அந்த அதிகாரி அப்புறம் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பானா, அந்த சர்டிஃபிகேட்டோட சேர்த்து அப்லோட் பண்ணால் தான் டெண்டர் அப்லோட் ஆகுமா. இல்லாட்டி டெண்டர் அப்லோட் பண்ண முடியாதான், நம்மளால அந்த டெண்டரில் போய் கோட் பண்ண முடியாதான். இப்படி ஒரு நிலைமை இருந்துச்சான். இன்னைக்கு இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு க்ளீன் பிளாங்கெட் ஆர்டர் கொடுத்துட்டார் சிஎம்.
எந்த இடத்துலையுமே இந்த கமிஷன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. இப்போ என்ன யோசிக்கிறாங்களாம் கார்பரேஷன்ல, ரேட்ஸை ரிவைஸ் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க எல்லாத்தையும். எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் ரேட்டை ரிவைஸ் பண்ணி குறைக்க போகிறோம் சார். ஏன் ரேட்டை குறைக்கணும் அப்படின்னா, எங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கு போயிட்டு இருந்த 35% இப்போ கொடுக்கும் நல்ல கான்ட்ராக்டரு. அப்போ ஒரு 3 கோடி ரூபாய்க்கு போட்ட ரோட்டை இன்னைக்கு 2.5 கோடிக்கு போட முடியும்ல. அப்போ அந்த ரேட்டை ரிவைஸ் பண்ணி கோர்ட்டு கேட்போம் அப்படின்னு போகிறாங்களாம். இதை யார் க்ளீன் பண்ணுறான்னா, இந்த அதிகாரிகளையோ எந்த அரசியல்வாதியோ எந்த இடத்துலையும் லஞ்சம் வாங்கிடாமல் பார்த்துக்கிட்டு ஒரு க்ளீன் சிட் உருவாகிறதுக்கு 2 பிரச்சனை ஃபேஸ் பண்ணுற அரசாங்கம். ஒன்று, கஜானால காசு இல்லை. 11 லட்சம் கோடி கடன் உருவாக்கி வச்சுட்டாங்க. அது நீங்கள் வரப்போகிற நிதிநிலை அறிக்கையில் பார்ப்பீங்க. அவ்வளோ கடனை தாண்டி இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம கடன் வாங்க முடியாத சூழ்நிலை மாட்டிகிட்டு இருக்கோம். நம்ம மாநிலம் எந்த ஒரு திட்டத்தையும் கடனில் கொண்டு போய் செய்ய முடியாது. ஒன்று. ரெண்டாவது, அப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சு இந்த மனுஷன் முதல்ல எக்ஸ்சக்கருக்கு காசு வரும். இப்போ மக்களுக்கு கஜானாவை காசு சேர்க்க ஆரம்பிச்சு பண்ணலாம். கஜானா எப்படி காசு சேர்க்கறது? இந்த மாதிரி திட்டங்கள் லீக்கேஜை தடுத்தோம்னா, யாரோ சில பேர் பேக்கெட்டுக்கு போகிற பணத்தை தடுத்தோம்னா கவர்மெண்ட்டோடைய செலவு குறையும். 3 கோடிக்கு போட்ட ரோட 2 கோடிக்கு போட்டோம்னா அந்த 1 கோடி எங்கே போகும்? கஜானாக்குள்ள இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சேர்க்க இந்த திட்டங்களுக்கு இது செயல்படுத்தப்படும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதுவரை இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த இபி டெண்டரில் அந்த சப்ளையர்ஸ் எல்லாம் வந்து லைவில் முறையிடுறாங்க. சார் நாங்கள் 35% கொடுத்துக்கிட்டு இருந்தோம் சார், எங்களை பயமுறுத்தி வாங்கிட்டு இருந்தாங்க சார். இப்போ அது முதல் விஷயம் நடக்காது. ரெண்டாவது, வாங்கினவங்களாம் யாரும் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு. இதுதானே முயற்சி, இதுதானே மாற்றத்துக்கான வழியாக இருக்க முடியும். ஸோ இப்படி ஒவ்வொன்றத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு அரசாங்கத்தை குறை மட்டும் சொல்வீங்கன்னா, நீ என்ன செஞ்சு கொஞ்சம் 3 மாதம் திரும்பி பாடுறா அப்படின்னு. இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. இப்போ அடுத்ததாக உங்கள் முன்னாடி இருக்கிற சவால் வந்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் எப்படி நிறைவேற்ற போகிறீங்க அப்படிங்கிறது தான். அதில் முக்கியமாக வந்து இந்த 100 யூனிட் 200 யூனிட் மின்சாரம் அப்படிங்கிறது, அதுக்கான விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டது. அது அடுத்த பிரச்சனை. ஆனால் விவசாயத்தில் அந்த பயிர்க்கடன் தள்ளுபடியில் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு விவசாயிகள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்கிறது பார்க்க முடியுது. இது வந்து எங்களுக்கு முழுமையாக வந்துட்டு பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு பல இடங்களில் இன்னும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் மீடியா நரேட்டிவ்ஸ், எதிர்க்கட்சிகள் சொல்கிறதெல்லாம் விட்டுலாம், இவங்க முறையிடுறாங்கல்ல, அதை எப்படி பார்க்கலாம்? இப்போ நம்ம இல்லை, ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி ஒன்று இருக்குது. அது மக்களுக்கு தெரியும். அடிப்படையில் இருக்கக்கூடிய கடைநிலை விவசாயிகளுக்கு அந்த உண்மை தெரியும். அதை தேங்க் பண்ணுறவங்களே நாங்கள் பார்க்குறோம். ஆனால் திரும்ப வந்து இவங்க ஒரு பொய்யை கட்டமைச்சிட்டு இருக்காங்க. இப்போ பிரச்சனை இப்போ உடனே விவசாயிகள் தானே இல்லை, அதுதான் சொல்கிறேன். அந்த விவசாயிகளுக்கு யார் அஜெண்டா ட்ரிவன் தெரியாது. பட் உண்மையை புரிவிக்க வேண்டிய கட்டத்தில் நான் இருக்கேன். இப்போ வரப்போகிற ஜூன் மாதம் 2nd வீக் வந்து தண்ணி திறந்து விட ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே வந்து தென்மேற்கு பருவக்காற்று மழை ஆரம்பித்தோடனே டேம்ஸ் நிரம்ப ஆரம்பிச்சிடும். மேட்டூர்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். தண்ணி வர ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல விவசாயத்துக்கு இவங்க ரெடியாக இருக்கணும். உரமோ அந்த வெதர் நெல்லோலாம் இவங்ககிட்ட ரெடியாக இருக்கணும். இவங்க அந்த பயிரெல்லாம் செலவு பண்ணதுக்கு அதுக்கு என்னென்னலாம் ப்ரீ ஒர்க்ஸ் பண்ணணுமோ அதுக்கு இவங்க ரெடியாக இருக்கணும். அதுக்கு இவங்ககிட்ட காசு இருக்கணும். இவங்ககிட்ட காசு இருக்கணும்னா இவங்க கடன் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கணும். இந்த கடனை இமீடியட்டாக நீங்கள் வாங்கின கோஆப்ரேட்டிவ் கடனில் ஒரு போர்ஷனையோ இல்லை ஃபுல்லாகவே கட்டி முடிக்காட்டி அடுத்த லோனுக்கு இவங்க எலிஜிபிள் கிடையாது. இப்போ உடனே சத்தியமாக சொல்கிறேன், கஜானால காசு கிடையாது, ஒத்த பைசா கூட கிடையாது. ஆனால் போர்க்கால அடிப்படையில் முதல்ல இந்த மாதிரி யாரெல்லாம் கோஆப்ரேட்டிவில் காசு வாங்கித்தான் விவசாயம் அடுத்த போகத்துக்கு ரெடியாவாங்களோ அவங்களுக்கு முதல்ல அந்த கடனை கொடுக்கறதுக்கு வழி ஏற்படுத்தி விடணும். இல்லை அந்த கடனை தள்ளுபடிப்படுத்தி ஆகணும். அவங்களால கொடுக்க முடியாத அந்த மார்ஜினில் இருக்கிறத அந்த ஒரு பெரிய ஜங்கை தூக்கிட்டு அவங்கள எனேபிள் பண்ணோம்னா தே வில் கிளியர் திஸ் டெட், தே வில் பி ரெடி ஃபார் நெக்ஸ்ட் லோன். அப்போ தான் அவங்க விவசாயமே பண்ண முடியும். நாங்கள் கொடுத்த வாக்குறுதி 5 வருஷம் கழிச்சு கூட நிறைவேற்றலாம்னு சொல்லிட்டு போட்டுட்டு இவங்க 5 வருஷம் ஆட்சி முடியும் போது கூட 35% நிறைவேற்றிடும், 45% நிறைவேற்றிடும் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. அது மாதிரி ஒரு மீடியாக்கான ஒரு அரசியல், ஒரு நரேஷனுக்காக ஒரு அரசியல் பண்ணுறதா இருந்தால் நாங்களும் பண்ண முடியும். ஆனால் இன்னைக்கு தேவையை அறிஞ்சு நாங்கள் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஜூன் மாதம் 2nd வீக் தண்ணி திறக்கும் போது கொடுக்கலன்னா இந்த போகம் வேஸ்ட்டு. இந்த வருஷமும் விவசாயி கடன்லேயே இருப்பான். அப்போ என்ன பண்ணணும், முதல்ல அவனுக்கு ஒரு லம்சம் ரிலீஸ் பண்ணணும். அந்த லம்சம் அந்த கடனை அடைக்கணும். கடனை அடைச்சோடனே அடுத்த கடனுக்கு அவன் தயாராகும். அவன் அந்த அடுத்த கடனை வாங்கி விவசாயம் பண்ணும்போது அவன் இந்த சைக்கிள் விட்டு வெளில வர வாய்ப்பு இருக்குது. வர முடியாதவங்களும் நம்ம டீப்பாக சர்வே எடுத்துகிட்டு அவனை சரி பண்ணலாம். எங்களுக்கு நினைக்கிறீங்களா இந்த 20 நாளில் எங்களுக்கு ஒட்டுமொத்த கடன் டேட்டாவும் எடுத்தாச்சு. எவன் உண்மையாக கடன் வாங்கியிருக்கான், எவன் வந்து விவசாயின்ற பேரில் போலியாக நகை வச்சு கடன் வாங்கியிருக்கான்னு நமக்கு தெரிஞ்சிருமா? எவ்வளோ பெரிய ஃபீல்டு சர்வே தேவைப்படுது. ஆனால் இன்றைக்கி இது அவசியமாக போர்க்கால நடவடிக்கை செஞ்சாங்கன்னா இதுதான் மக்கள் மேலே இருக்கிற அக்கறை. இதை யாராவது ஒருத்தர் பேசியிருப்பாங்களா? ஜூன் மாதம் 2nd வீக் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு பேசும்பொழுது என்னால் என்ன முடியுமோ அதை இப்போ நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இல்லை, அது பண்ணுவார், எனக்கு அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் உண்மையாகவே யார் எவ்வளோ கஷ்டப்பட்டு கடன் வாங்கியிருக்காங்க நிறைய பேர் இருக்காங்கக்கா. நீங்கள் அஃபிடேவிட் பார்க்கலாம். இந்த அஃபிடேவிட்டில் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து என்னோட இன்கம் விவசாய இன்கம்
அவர் மல்டி மில்லியனராக இருப்பார், ஏதோ ஒரு பெரிய பண்ணையார் கட்சியில் அமைச்சராக இருப்பார். ஆனால் அவர் இன்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா விவசாய இன்கம். நாங்கள் இத்தனை ஏக்கர் தோப்பு வச்சுருக்கோன்னு போட்டிருப்பாங்க. அது ஏன் தெரியுமா? ஏன்னா விவசாயத்தில் சம்பாதிச்சோன்னு சொன்னால் டேக்ஸ் கிடையாது. ஆனால் அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் காமிச்சிக்கலாம். இவ்வளோ சம்பாதிக்கக்கூடிய பணக்காரர் இவர், ஆனால் அவருக்கு வரி கிடையாது. அதை எப்படி திரும்ப பண்ணுவாங்க? அந்த இடத்துல வருமானமே இருக்காது, அது பொட்டல் பூமியாக இருக்கும். ஆனால் எங்கேயோ லஞ்சம் வாங்கின அந்த காசை நான் இங்கே சம்பாதிச்சேன். ஏன்னா விவசாயத்தில் சம்பாதிச்சா டேக்ஸ் கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய ஃபேக் விவசாயிகள், நானும் டெல்டாக்காரன் தான் சொன்னது சுற்றி இருந்தார்ல, அவரை போல் ஃபேக் விவசாயிகளும் இங்கே ஒளிஞ்சிருக்கிறாங்க. ஃபேக் பண்ணையார்களும் இங்கே ஒளிஞ்சிருக்கிறாங்க. கார்ப்பரேட் விவசாயிகளும் இங்கே ஒளிஞ்சிருக்கிறாங்க. வயிற்றுக்கு இல்லாத நம்ம விவசாயிகளும் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இமீடியட்டாக யாரை காப்பாற்றணும்னா நம்ம விவசாயிகளை காப்பாற்றணும். அவங்க அடுத்த போகம் விவசாயம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கணும். தண்ணி வர்றதுக்குள்ளே இதெல்லாம் நடக்கணும். மழை நம்ம கண்ட்ரோலா? இப்படி யோசிச்சு யோசிச்சு வேலை செய்கிற ஒருத்தரை எப்படி இவங்களுக்கு இப்படி நரேஷன் செட் பண்ண வருதுன்னு தான் என் கேள்வி. தப்பு பண்ண நான் கேட்குறேன், நானே கேட்குறேன். ஆனால் கரெக்டாக பண்ணுறாங்க, அது உங்களுக்கு தெரியும். யாருக்கு தெரியுதோ இல்லையோ, களத்தில் இருக்க விவசாயிகளுக்கும் தெரியும், இதை பண்ணக்கூடிய எதிரில் இருக்கவங்களும் தெரியும். ஏய் என்னப்பா, ஆமாம் இந்த மாதிரி ஒன்று யோசிக்கிறாருப்பா இந்த சிஎம், நீ நம்ம என்னைக்காவது யோசிச்சிருப்போமோ, உனக்கு உருத்தம் இல்லை. அதை தாண்டியும் நீ ஜென்சி மீட்டிங் போட்டு அழுவினா ஓகே நம்ம பார்த்துக்கலாம். இல்லை, இப்போ அந்த ஜென்சி மீட்டிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்றது வந்து திமுக உடைய ஒரு இதுவாக இருக்குது. அவங்க நாங்கள் ஏன் தோத்தோம், அதாவது திமுக ஏன் தோற்றுறது அப்படின்னு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வந்துட்டு நேரடியாக கேள்விகளை கேட்டிருக்கிறாரு, ஃபில் பண்ணி அனுப்புங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஒரு பக்கம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் தாவேக்கா ஆட்சி அமைத்தது, இத்தனை வாட்ஸ்அப் குரூப் வச்சுருந்தாங்க, இத்தனை இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணாங்க, ரீல்ஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முன்னணி பத்திரிகை நிறுவனமே ஒரு டாக்குமெண்ட்ரியே பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. அதை மேற்கோள் காமிச்சு திமுக தலைவர் மு க ஸ்டாலினும் வந்துட்டு ட்வீட் பண்ணியிருந்தாரு. இதை எப்படி எடுத்துக்கலாம்? நான் தான் சொல்றேனே, டிஷ்யூ பேப்பர் தான் கொடுக்கணும். நம்ம என்ன பண்றது? இல்ல, எனக்கு அந்த என்னன்னா முன்னணி கண் கூட பத்திரிகை நிறுவனம் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி இல்ல, பண்ணியிருக்காங்களே. நான் என்ன கேட்குறேன், ஒரு கட்சி சார்ந்த மக்கள் இவ்வளோ பேர் இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் இவ்வளோ ஆக்டிவாக சோஷியல் மீடியாலாம் இருக்கிறாங்க அப்படின்றதையே ஒரு எலெக்ஷனில் தோத்த பிறகு தான் நீ கண்டுபிடிப்பினா, இதுக்கப்புறம் நீ வந்து பிகில் எடுத்து ஊதி எப்படா போலீஸ் வருன்ற மாதிரி இருக்கு. அடிப்படையில் சோஷியல் மீடியான்றது என்னது? இந்த பணக்காரங்க, இந்த மாதிரி கட்சிக்காரங்க காசு போட்டு கோடி கணக்கில் ஒரு மீடியா ஹவுஸ் வச்சுக்கிட்டு நம்ம சொல்கிறது தான் நரேட்டிவ், நம்ம போடுறது தான் நியூஸ்னு ஒன்று இருப்பாங்க இல்லையா, அதை உடைக்கிறதுக்கு வந்தது தான் சோஷியல் மீடியா. இந்த சோஷியல் மீடியாவில் யாரும் இல்லாத ஒன்றுத்தையும் சொல்ல போகிறது இல்லை. இப்போ நான் ஒரு ரீல் போடுறேன்னா நான் என்ன ரீல் போட்டுற முடியும்? இப்போ இந்த இன்டர்வியூவில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு நான் சொன்ன பதில் எனக்கு பிடிச்சிருக்கும், அந்த பதில் மக்களுக்கு போய் சேரணும்னு நினச்சேன்னா நான் அதை கட் பண்ணி போடுவேன். நான் இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி போட முடியும்? களத்தில் போய் ஒரு அமைச்சர் வேலை பார்க்குறாரு, வேலை பார்க்குறது எடுத்து நீ போடுவியா? நான் கேட்குறேன், நீங்கள் அந்த மீடியா ஹவுஸில் போட்டுருவீங்களாப்பா? போட மாட்டீங்க. அப்போ அவர் எடுத்து அதை போடுறாரு. ஒரு வேலையை களத்தில் செஞ்சாதானே அதை பதிவு பண்ணி வீடியோவில் ரீல்ஸ் போட முடியும். இல்லைன்னா என்ன போட முடியும்? களத்தில் வேலை செய்யாதவங்க ஒருத்தர் பண்ண முடியும். சோஷியல் மீடியாவை பார்த்து ஒருத்தர் பயப்படுறாருன்னா சொசைட்டல் செட்டப்பை பார்த்து அவர் பயப்படுறாருன்னு அர்த்தம். மக்களுடைய சமூகம், அந்த சமூக மக்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகம், இவ்வளோ தான் சமூக ஊடகம். இப்போ சமூகத்தில் ஒரு வேலை நடக்குது, ஒரு தப்பு நடக்குது, அதை வீடியோ எடுத்து ஒருத்தன் போடுறான். ஒரு போலீஸ்கார் லஞ்சம் வாங்குறாரு, இன்னைக்கு கூட ஒருத்தர் பார்த்தேன், கவர்மெண்ட் ஸ்கூல் அப்ளிகேஷன் ஃபீஸ் வாங்குறதுக்கு 250 ரூபாய்க்கு பேக்கெட் வைக்கிறாரு. எவ்வளோ பேக்கெட்டில் அழகாக ரீல்ஸ் எடுத்தான் போட்டான். நாளைக்கு காலையில் ஐயா சஸ்பெண்டாக இருப்பார். ஸோ சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு தவறை ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் பார்க்குறான். அதே போல் ஒருத்தன் நல்லது பண்ணுறான், இல்லாத ஒரு சாப்பாடு போடுறான். நம்ம இந்த நெல்லையப்பர் கோயிலில் சொன்னோம், அந்த 5 குழந்தைங்களுக்கு சாப்பாடு விடாமல் துரத்துனாங்கன்னு. அது எப்படி வெளில வந்தது? இதே மாதிரி அந்த சமூகங்களோட சோஷியல் மீடியா பக்கமாக வந்தது. அப்போது மக்களை பார்த்து பயப்படுற, மக்களை வெறுக்கிற ஒருத்தரால் தான் சோஷியல் மீடியாவை வெறுக்க முடியும். ஆனால் இந்த சோஷியல் மீடியாவை நாங்கள் காசு கொடுத்து கட்டமைப்போன்றது தான் நீங்கள் பண்ண அட்டெம்ப்ட். நீங்கள் தயவு செய்து சோஷியல் மீடியாவுக்குள்ளே போகலன்னு சொல்லாதீங்க. நான் அதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னேன், இவங்க சோஷியல் மீடியாவில் ஒரு பெய்டு நரேஷன் பண்ணாங்க. எத்தனை கோடிகள் செலவு பண்ணாங்கன்னு தூக்கி ரிப்போர்ட் போட்டுகிட்டே இருந்தாங்க. பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். ஓப்பன் பண்ணாலே திமுகவோட வீடியோ தான் வரும், ஓப்பன் பண்ணாலே அதிமுக வீடியோ தான் வரும்னா அது என்னது? அது எதில் வந்தது? சேட்டலைட்டில் பண்ணீங்க, பிரிண்ட் மீடியாவில் பண்ணீங்க, சோஷியல் மீடியாவில் நீங்கள் பண்ண தானே செஞ்சீங்க. நம்மால் ஒரு பண்ண நல்ல விஷயத்தையோ ஒரு பிரச்சாரத்தையோ ஒரு வாக்குறுதியோ போய் பார்க்கலான்னு பார்த்தா கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு தான் அங்கே போகிற நிலைமையில் இருந்தது. நான் திரும்ப ஹம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் மக்களை போய் பாருங்கள், அது ரீலாக மாறணும், அதுதான் வந்து ஒரு வீடியோவாக வரணும். வீடியோ பண்ணுறதுக்காக மக்களை போய் பார்க்காதீங்க. ஒரு ஜோக்கில் கூட யாரும் எடுத்து சொல்லுவாங்க, ஏதோ படத்தில் பார்த்தேன், டே நீங்கள் லவ் பண்ணுறது எடுத்து ரீல்ஸ் போட்டால் பரவாயில்லடா, ரீல்ஸ் போடுறதுக்காக லவ் பண்ணிங்கன்னா அது பூரா உருப்படும்னு. அது மாதிரி மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணிங்கன்னா அது ரீல்ஸாக போடுங்க, அது மக்கள் போய் சேரும். ஒன்று பண்ணுறதுக்காகவே நீங்கள் கண்டென்ட் ரெடி பண்ணிங்கன்னா அது தேராது. இன்றைக்கி நீங்கள் அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சும்மா அதே மாதிரி வந்து மக்களுக்கு ஜென்சிக்கு வந்து இங்கிலீஷை சேர்த்து தங்கிலீஷில் ஒரு அறிக்கை போடுறது லாஜிக் இருக்கா? உங்கள் அறிக்கை யாரை படிப்பானா? படித்தாதானே நீங்கள் தங்கிலீஷில் எழுதியிருக்கேனே புரியும்.
ஸோ மக்களை போய் பார்க்குற எண்ணமே இல்லாமல் இப்படி ரூம்குள்ளே உட்காந்து கதறிட்டு இருப்பீங்கன்னா இன்னும் டெமினிஷ் ஆவீங்க. அதைத்தான் மக்கள்கிட்ட நீங்கள் தூரம் போயிட்டீங்கன்றாங்க. ஜென்சி இளைஞர்களுடைய வாக்குகள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது, தாவேக்காவிற்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க ஜென்சி இளைஞர்களை வச்சு ஒரு மீட்டிங் போடுறாங்க. அதில் என்ன நான் என்ன சொல்கிறேன், ஜென்சி இளைஞர்களுக்கு ஒன்று பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இப்போ நீ எதிர்கட்சி தானே, தாவேக்கா என்ன பண்ணிடுச்சுன்னு கேட்பாங்க. தாவேக்கா இப்போதாங்க 4 வாரம் இருக்குது, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் கேட்கறது, நாங்கள் ஒரு இடத்துல இப்போ தான் டேட்டா எடுத்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் பண்ண போகிறோம். முதல் விஷயமா நம்பிக்கை சம்பாதிச்சோம். ஜென்சி இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஜென்சியோருக்கு திமுகவில் இடம் இருக்கா? இப்போ மில்லினியல் கிட்ஸ் இல்லை, அவர் அதுக்கு முன்னாடி இல்லை, அவர் அந்த கிட்டு வந்து நெப்போ கிட்டு, அவர் டைரெக்டாக வந்தார். அவர் வந்து பூமர் கிட் ஒருத்தர். பூமர்னால் கெட்ட வார்த்தை இல்லை, பேபி பூமர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த 1960s பிறந்தவங்களை. அப்போ பெருசாக பாப்புலேஷன் பூம் ஆச்சு, அதனால் அந்த பேபிஸ் வந்து பேபி பூமர்ஸ். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஜென் ஒய், ஜென் ஜி, அதுக்கு நடுவில் மில்லினியல்ஸ்னு ஒரு கும்பல் வரும். இப்போ வந்து ஆல்ஃபா பீட்டான்னு வரப்போகுது. இது அந்த செக்மெண்ட்டை ஜென்ரேஷன்ஸை பிரிக்கிறது. அன்னைக்கு இருந்தவர் நெப்போ கிட்டு, அவரு புள்ள நெப்போ கிட்டு. இன்னைக்கு அவங்க வீட்லேயே ஒரு ஜென்சி இருக்குது, அது நெப்போ கிட்டு. நான் கேட்குறேன், இங்கே போராட்டம் பண்ணுறவனும் மக்களுக்காக பேசுகிறான், அவங்க மக்களுக்காக அவன் பேசுகிறான், அவன் நாளைக்கு முதல்வர் ஆயிடுவானா? அவனால் சொல்ல முடியுமா? என் கேள்வி அவ்வளோதானே. எம்எல்ஏ பையன் எம்பி ஆனது, எம்பி பையன் மினிஸ்டர் ஆனது, அவங்க குடும்பத்தில் வந்து மேயர் ஆனது, இதை தாண்டி இங்கே இருக்கிற ஜென்சிக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் என்ன பெருமையான கொத்தடிமைன்னு சொல்லிக்கிறாங்க. அது பெருமை, அது இருக்கட்டும். அந்த 200 ரூபாய்க்கு நான் வரல, அந்த 200 ரூபா கான்செப்ட் பேச நான் தயாராக இல்லை. ஜென்சிக்கு என்ன பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிங்களே. இன்னைக்கு இத்தனை ஜென்சி தான் நாங்கள் எம்எல்ஏ ஆக்கி வச்சிருக்கோம். கேட்குறீங்கல்ல, இவருக்கு என்ன பேக்கப் இருக்குது? பேக்கப் இல்லாதவருக்கு அண்ணன் பேக்கப்பாக நிற்கிறாரா? நீங்கள்லாம் அப்பனுங்க சொத்து சேர்த்து வச்சு போனீங்க, எங்களுக்கு எங்கள் அண்ணன் பேர் சேர்த்து வச்சிருக்கிறார். இன்றைக்கி தாவேக்காரன்னு ஒரு பையன் பெருமையாக சொல்லிக்க முடியுது. இந்த மாதிரி ஒரு கட்சியில் நம்பிக்கையாக காசு கொடுக்காம மக்களுக்காக போய் நின்று நம்பிக்கையாக பேசினா மக்கள் ஓட்டு போட்டு அவனை ஆளுங்கட்சியாக உட்கார வைப்பான்னா, இந்த நம்பிக்கையை நற்பேரை ஏற்படுத்தி கொடுத்தது எங்கள் அண்ணன். அப்போ இன்றைக்கி ஜென்சிக்கு நாங்கள் இடம் கொடுத்துருக்கோம். முதல்ல அரசியலுக்கு எல்லாருக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் அங்கே இருக்கா? அப்போ ஜென்சிக்கு என்ன பண்ணிங்கன்னா, முதல்ல நாங்கள் இதை பண்ணோம். அந்த குடும்ப ஆட்சி, அதே போல் நெப்போட்டிசம், ஃபேவரட்டிசம் இங்கே இருக்காதுன்றதுக்கு ஒவ்வொருத்தரும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ஜஸ்ட் ஒரு வீக்ஸ் டைம் கொடுங்க. அந்த வெள்ளை அறிக்கை வரும்போது தெரியும் இந்த திமுகவெல்லாம் எதுக்கு இவ்வளோ கதறிக்கிட்டு இருக்காங்கன்னு. டிபார்ட்மெண்ட் வைஸ் சிக் டிபார்ட்மெண்ட்டாக மாற்றி வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அடுத்த திட்டத்துக்கு மக்கள்கிட்ட எப்படி இந்த எடுத்துகிட்டு போய் சேர்க்க போகிறோம், எவ்வளோ காசு புரட்ட போகிறோம்னு நினைக்கும் போதே மண்டை கொடாயுது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பக்கம் நாங்கள் வந்து ஸ்டேட் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஹெல்த்தி பண்ணணும், மக்களுக்கான நலத்திட்டங்களை எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கொடுத்துக்கிட்டே கொண்டு போகிறோம். இப்படி ஒரு ஆட்சி ரொம்ப கஷ்டம். ஆனால் இதை ஸ்டெபிலைஸ் பண்ணி மக்களுக்கு இது எல்லாத்தையும் செஞ்சு ஒரு பெரிய மாற்றம் காலத்துக்கு இது தொடருன்ற நம்பிக்கை நடக்கும். இப்போ திருச்சியில் வந்துட்டு ஒரு நர்சிங் மாணவி இறந்ததாக இருக்கட்டும், அப்புறமா கோவையில் அந்த சிறுமி இறந்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா வந்து நின்றுச்சு. அதுக்கு வந்துட்டு இங்கே பல்வேறு விமர்சனங்கள் வந்ததையும் பார்க்க முடிஞ்சிச்சு. இவங்க ஆட்சியின் கீழே தான் அது நடக்குது, தாவேக்காவின் ஆட்சியின் கீழே தான் நடக்குது அப்படின்னு வந்துட்டு விமர்சனங்கள் வந்துச்சு. அதையுமே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இல்லை, நான் சொல்கிறேன், எந்த இடத்துலையுமே வந்து வி ஹேவ் ஜீரோ டாலரன்ஸ் ஓவர் கிரைம். இந்த குற்றம் நடக்குது, அதுவும் எஸ்பெஷலி வந்து பெண்கள் குழந்தைகள் ஏதோ குற்றம் நடக்குதுன்னா தாவேக்கா ஒரு மில்லிமீட்டர் கூட அதை பொறுத்துக்காது. அது ஆமாங்க எங்களுக்கு பொறுப்பு இல்லைங்க, இல்லை தாவேக்கா அந்த வார்த்தையை சொல்லாது. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டீப் ரூட்டட் சதியை மட்டும் நான் என்னன்னு சொல்கிறேன். இந்த ஒரு வாரம், இந்த 2 வாரத்தில் இந்த கஞ்சா புழக்கம் இங்கே வரல. இந்த மாதிரியான ஒரு அட்ராஷியஸான பப்ளிக் பிஹேவியர் களத்தில் எவனோ ஒரு 4 பேர் இந்த மாதிரி இருக்கிறான்னா அவன் இந்த ஒரு வாரத்தில் உருவாகலை. இது இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. இத்தனை நாள் இதில் பெருவாரியான சம்பவங்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டு மறைக்கப்பட்டு காம்ப்ரமைஸ்குள்ளே கொண்டு போகப்பட்டு கொண்டு இருந்தது. இன்றைக்கி லைம்லைட்டுக்கு வருது. ஒருத்தர் விடாமல் தண்டிக்கப்படுவாங்க, ஒருத்தர் விடாமல் சட்டப்பூர்வமாக தண்டிக்கப்படுவாங்க. அதில் எனக்கு எந்த அளவும் டவுட் இல்லை. ஆனால் இந்த சிச்சுவேஷனுக்கு இங்கே வந்ததுக்கு யார் காரணம்? இப்போ இந்த 4 வாரத்துக்குள்ளே தாவேக்காவை இதுக்கு ப்ளேம் பண்ணுவீங்கன்னா எனக்கு இதில் எந்த நியாயமும் தெரியல. ஆனால் இந்த இடத்துல காவல்துறை கரங்கள் கட்டப்பட்டிருந்தது. இன்றைக்கி அந்த கரங்கள் ஃப்ரீயாக இருக்குது. ஒவ்வொருத்தரையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முடுக்கி விடப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த நாங்குநேரியில் ஒரு குழந்தை காவல்துறை 18 மணி நேரம் நெக்லெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஆளு கூட இப்போ 2 தூக்கு தண்டனை கொடுத்தாங்கல்ல, அந்த இடத்துல காவல்துறை நெக்லெக்டட் த கம்ப்ளைண்ட். அந்த மாதிரி ஒன்று சொல்ல முடியுமா? இப்போது ஒரு காவல்துறை இருக்குன்னா இந்த வேலையை நீ செய்யணும். அதே போல் எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும், ஏன் கட்சிக்காரனாக இருந்தாலும் துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும். ஃபோன் எம்எல்ஏ கிட்ட இருந்தோ, எம்பி கிட்ட இருந்தோ, கவுன்சிலர் கிட்ட இருந்தோ வராது. இதுதானே அரசாங்க தலையீடு இல்லாத ஒரு அரசு ஆட்சியாக இருக்க முடியும். அதை ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம்.
இப்போ மக்கள்கிட்ட காவல்துறையினர்கிட்ட அந்த நம்பிக்கை ஏற்படுத்தி பிரச்சனை வந்தால் காவல்துறை போய் நின்னா விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒருதலைப்பட்ச சார்பு இல்லாமல் நடப்பாங்கன்ற நம்பிக்கை மக்கள்கிட்ட ஏற்படுத்தி அதுக்கப்புறம் இந்த டிட்டரன்ஸ் எல்லாம் பயமுறுத்தி எவன்லாம் டீவியன்ஸ் ஆகணும் அவனை பயமுறுத்தி இந்த ஆட்சி இந்த மக்களை சரிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதுக்கான வேலை நடக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் கரெக்டாக இது பண்ணுறவங்க இருப்பாங்க. தப்பு பண்ணுறாங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரி அடுத்த நாள் காலையில் அவங்க வெயிட்டிங் லிஸ்ட் போயிடுவாங்க, இல்லை சஸ்பென்ஷன் போயிடுவாங்க. அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ எப்படி நடவடிக்கை எடுக்கப்படுதுங்கிறது தான் நீங்கள் பார்க்கணுங்கிறீங்க. ஆனால் இங்கே வந்துட்டு குற்றங்களே நடக்காமல் இருமுக்கரம் கொண்டு அடக்க வேண்டும்ங்கிறது தான் மக்களோட ஆசையாக இருக்குது. உங்களுக்கு தேவையான அவகாசம்லாம் கொடுக்கப்பட்டது, நீங்கள் இனிமேல் வந்துட்டு இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்னு திரு கனிமொழி அவர்கள் சொல்லிட்டாங்க. ஆமாம், பார்த்தேன். அவங்க வந்து 120 நாளுக்கு அப்புறமும் கூட இப்போ தாங்க வந்தோம் ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுங்கன்னு அவங்களோட அண்ணன் பையன் சொன்னதையும் பார்த்தேன். 2021 இவங்க 21 நாள் முடியறதுக்குள்ளே வந்து கதறதையும் பார்த்தேன். நான் சொல்கிறேன், இந்த இடத்துல நடக்கக்கூடிய மொத்தத்துக்கும் சட்ட ஒழுங்குக்கும் பெண்கள் குழந்தை பாதுகாப்புக்கும் நாங்கள் பொறுப்பு. 200% அதுக்கான வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல க்ரைம் நடக்கலையா? நடக்குது. க்ரைம் நடக்கவே கூடாதா? ஆமாம், நடக்கவே கூடாது. அவங்க சொன்ன மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நடக்கும், அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. இல்லை, நாங்கள் சொல்ல மாட்டோம், மாற்றுவோம். ஒரு க்ரைம் கூட நடக்கூடாது, ஒரு இடம் கூட டார்க் ஸ்பாட்டாக இருக்கக்கூடாது, ஒரு இடம் கூட கவர்மெண்ட் சர்வேலன்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது, ஒரு ஸ்டேஷனில் கூட கம்ப்ளைண்ட் பண்ண வர்றவங்களை நீங்கள் ஹியூமிலேட் பண்ணக்கூடாது. ஆனால் அதுக்கான நேரம் எடுக்கும். நீங்கள் பார்க்குறீங்க, தாவேக்கா ஆட்சியில் உக்காந்துடுச்சு, பர்பஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துல ஒருத்தன் பவர் கட் பண்ணுறான். ஒரு கொளத்தூரில் மக்களுக்கு டைரெக்டாக மீடியாவில் த்ரெட்டன் பண்ணுறான், உங்களை கொன்னுடணும், இந்த மக்களே வந்து தற்கொலைகள் ஆயிட்டாங்க, இவனுங்கெல்லாம் மழை வெள்ளத்தில் சாகணும், சொன்னவன் காணொலி என்கிட்ட இருக்கு. இப்படி இருக்கக்கூடியவங்க இவங்க வந்து வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு நோய். இந்த நோயை அப்படி எடுத்தவங்க ஒருத்தம் சரி பண்ண முடியாது. ஆனால் தாவேகா கேன் அஷ்யூர், இந்த ப்ராசஸில் இருக்கோம், சரி பண்ணுவோம். நமக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப மோசமான உடல்நிலைக்கு போயிட்டோம், ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம். அப்படி தொட்டோன்னே இப்படி சரியாகாது. திஸ் இஸ் நாட் மேஜிக். ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். எங்கே மாத்திரை வேணுமோ மாத்திரை, எங்கே ஊசி வேணுமோ ஊசி, எங்கே சர்ஜரி வேணுமோ அங்கே சர்ஜரி. அதுக்கு யாரெல்லாம் விருப்பம் இல்லாமல் எல்லாரையும் என்கம்பஸ் பண்ண ஒரு சேஞ்ச் இந்த கவர்மெண்ட் கொடுக்கும்னா கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதோட சேஞ்ச் பார்க்கறதுக்காவது, அந்த ட்ரீட்மெண்ட்டோட ரிசல்ட்டை பார்க்கறதுக்காக கொஞ்சம் பொறுமை காக்கணும்னு சொல்லி. அறநிலையத்துறை அமைச்சர் பதவி வந்துட்டு ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுல இங்கே பல்வேறு விமர்சனங்கள் இருக்குங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ சீட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அது மாதிரி எல்லாரையும் தான் நம்ம சேர்த்து வச்சு பார்க்கணும், அதான் சமூக நீதினு சொன்னீங்க. பட் இதுக்கு ஒரு விமர்சனங்கள் இங்கே வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது வரைக்கும் பிராமணர்கள் அல்லாத அவர்களுக்கு தான் வந்துட்டு அறநிலையத்துறை பதவி வந்து கொடுக்கப்பட்டது. இது வந்து புதுசாக இருக்குது, இது வந்து சமூக நீதியே இல்லை அப்படின்னு பேசுகிற சில பேர் இருக்கிறாங்க இல்லையா, அது எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து எனக்கு ஒரு சின்ன கேள்வி. நம்மளுடைய எல்லாருக்கும் மனசில் வந்து பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்குது, அனைத்து சாதியும் அர்ச்சகர் ஆகணும் அப்படின்றது வந்து முன்னாடி கொண்டு வந்த பாலிசி. அதை நான் ரொம்ப நம்புகிறேன், மதிக்கிறேன். நீங்கள் அதை நம்புறீங்களா? கரெக்டாக சொன்னால் அது அனைத்து சாதியும் அர்ச்சகர் ஆகலாமா, இல்லை பிராமண சமுதாயம் அல்லாதவர்கள் மட்டும் அர்ச்சகர் ஆகணுமா? இல்லை, அனைத்து சாதியும். அப்போ எல்லாரையும் உள்ளடக்கினது தானே சமூக நீதி. எல்லாருக்கும் எல்லாம் பொது தானே. இப்போ அவர் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்ன்ற ஒரே காரணத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கா? அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாங்கிறது கொண்டு வந்தது என்னன்னா, அது ஒரு சாதியினரால் மட்டுமே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, அதனால வந்துட்டு எல்லாரும் வரணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். இந்த இடத்துல கரெக்ட் பண்ணுறேன். அப்படி எல்லாரும் கொண்டு வரணும்னு சொன்ன உடனே இதுக்கப்புறம் நீங்கள் யாரும் அர்ச்சகர் ஆக முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா 2000 இதுக்கப்புறம் நீங்களாம் அர்ச்சகரே ஆக முடியாது, நீங்கள் நிறைய அர்ச்சகர் ஆகிட்டீங்க, நீங்கள் போயிடுங்க, இதுக்கப்புறம் வேறு ஆளுங்க மற்ற ஓபிசி எஸ்சிஎஸ்லேருந்து போட்டுக்கலாம்னு சொன்னாங்களா? இல்லை, எல்லாரும் இப்பயும் வாங்க, நீ கொஞ்சம் இடம் விடு, அவனும் நிற்கட்டும். அது நீங்கள் ஜுடிஷியல் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, பியூரோக்ராட்டிக் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, அப்படி தான் மாறி இருக்கு. இல்ல, அது எதிர்த்தவர்களே அவர்கள் தான் அப்படிம்பாங்க. 1967 அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு கொண்டு வந்தோடனே அது எதிர்த்தவர்கள் யாரு? அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தானே அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் வந்து நிற்பாங்கல்ல. இப்போ அப்படிப்பட்டவங்களில் வந்து நீங்க எப்படி வந்துட்டு அமைச்சராக்கலாம் அப்படிங்கிற கேள்வி அங்கே வைக்கிறாங்க இல்லையா? இல்லை, முதல்ல மெரிட்ன்ற ஒரு சிஸ்டம் நம்ம புரிஞ்சுக்கணும். மெரிட் சிஸ்டம்னா என்னன்னா, இவரெல்லாம் ஒதுக்கிட்டு மிச்சவங்க இருக்கவங்க தேடுறதுக்கு பேர் மெரிட் இல்லை. இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரே சிஸ்டம், ஒரே எக்ஸாம் வைப்போம். அதில் நீ 100 எடுக்கணும், நீ 90 எடுத்தால் போதும், நீ 80 எடுத்தால் போதும், இவன் பாவம் அடிபட்டிருக்கு 60 எடுத்தால் போதும். இதுதான் மெரிட் சிஸ்டம். நம்மளுடைய அந்த ரேஸில் ஸ்டார்டிங் லைனை கொஞ்சம் கிட்ட வைக்கிறதோ இல்லை ஃபினிஷிங் லைனை கொஞ்சம் முன்னாடி வைக்கிறதோ மட்டும்தான் சமூக நீதியை தவிர ஒருத்தரை ரேஸ் வந்து வெளியில் தள்ளுறது இல்லை மெரிட். ரெண்டாவது, இவரை நாங்கள் வந்து நாமினேட்டட் போஸ்ட்டாக கொடுத்துருக்கோமா? அவர் ஒரு எம்எல்ஏ. நான் கேட்குறேன், யாரோ ஒரு எம்எல்ஏக்கு தான் அறநிலையத்துறை அமைச்சர் கொடுக்கணும். நான் இந்த பாஷை பேசுகிறவங்ககிட்ட கொடுக்க மாட்டேன், இந்த மாதிரி ஒரு சமூகத்தை கொடுக்கக்கூடாது. இவர் பக்கத்து மாநிலத்தில் மெஜாரிட்டி இருக்க ஒரு சமூகத்தை சேர்ந்து தமிழ்நாட்டில் வாழ்கிறவர், அவருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொன்னோமா? நம்ம பாயிண்ட் ஒன்று தான், திருடங்கிட்ட கொடுக்காதுன்னு தான் சொல்கிறோமே தவிர இந்த சமூகத்தை சேர்ந்த கொடுக்கூடாது என்னைக்காவது யாராவது சொல்லியிருக்கோமா? நீ திருடங்கிட்டே கொடுப்ப, நான் ஒரு நல்லவங்கிட்ட கொடுக்கக்கூடாதா? இப்பவும் சொல்கிறேன், எங்கள் கேபினெட் சமூக நீதி கேபினெட்
எங்கேயாவது தப்பு நடந்தால் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், அடுத்த நாள் காலையில் அந்த வீட்டில் அந்த கொண்டு வச்ச கார் இருக்காது. எழுதி கொடுத்துட்டு வேணாலும் போகிறேன். ஆனால் ஒருத்தர் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு, நிற்க நேரம் இல்லாமல் கிரிட்டிசிசத்தை தூக்கி ஓர வச்சுட்டு ஓடி ஓடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா எப்போ தாங்க இதை நீங்கள் அக்னாலஜ் பண்ணுவீங்க? ஒரு இது நான் சொன்னேன், இது ஃபேசிஸ்ட் மென்டாலிட்டி. ஒருத்தர் காமிச்சு நம்மளை பயமுறுத்துறாங்களாம். தம்பி, ஓட்டு போட்ட 1.25 கோடியில் எல்லாரும் இருக்கோம்ப்பா, எல்லாரும் அண்ணன் தம்பியாக இருக்கோம்ப்பா, எங்களுக்கு பிரச்சனை இல்லைப்பா, நான் அந்த சமூகத்தை சேர்ந்தவன் இல்லை, ஆனால் அவன் எனக்கு அண்ணன் தம்பி தான், ரமேஷ் எனக்கு அண்ணன் தான், நான் அப்படி தான் பார்ப்பேன். எங்களை நீங்கள் பிரித்து பார்க்கலாம் நினைக்கிறீங்களா? அவர் மாண்புமிகு அமைச்சர்ன்றது வெளியில், உள்ளே பார்த்தா நாங்கள் வாடா போட அண்ணன் தம்பி தான். நீ இந்த பாலிடிக்ஸில் வெளில வச்சுக்க. ஒரு சமூகத்தில் பிறந்த ஒருத்தரை நீங்கள் ஏற்றத்தாழ்வில் பார்ப்பீங்கன்னா, நான் கேட்குற ஒரு குடும்பத்துக்குள்ளேயே சிஎம் பதவி ஏலம் விட்டுக்கிறேன் உங்களை கேட்குற முதல்ல. அதுதான் சனாதனம். சனாதனத்துக்கு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? எப்பெல்லாம் வந்து ஒன்றை மாற்றவே முடியாது, திஸ் இஸ் வெரி ரிஜிட் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று சொன்னால் அதுக்கு பேர் சனாதனமா. பிறப்பால் ஒருத்தன் மேலே பிறப்பால் ஒருத்தன் கீழேன்னு சொன்னால் அதுக்கு பேர் சனாதனமா. இந்த குடும்பத்தில் பிறந்தால் மட்டும்தான் நீ முதலமைச்சர் ஆக முடியும்னா அதுதான் திராவிட சனாதனம், அதுதான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சனாதனம். அதைத்தான் எதிர்க்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய எந்த கடவுள் நம்பிக்கையும் எந்த மத தர்மத்தையும் எதிர்த்து தாவேகா யோசிக்கவே இல்லை. எல்லாருடைய தர்மத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம், எல்லாருடைய பிராக்டிசஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். தட் இஸ் வை வி ஆர் அ செக்யூலர் பார்ட்டி. அதனால நீ இப்படிலாம் ஒருத்தர் கார்னர் பண்ணி எங்களுக்குள்ள சண்டை முட்டி விடும்னா நினச்சா வாய்ப்பே இல்லை ராஜா. நாங்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு தம்பியாக இருக்கிறோம், எங்களோட ஐடென்டிட்டியே அவ்வளோதான். இந்த நீ ஓட்டு போட்டவனையும் ஓட்டு வாங்கணும்னு பிரிச்சுலாம் பார்க்க ட்ரை பண்ணாது, எங்களுக்குள்ள அந்த பிளவு இல்லைன்னு சொல்லி. இதில் ஒருத்தரை மட்டும் குற்றம் சாட்டிட்டு இருக்கீங்க. இப்போ என்னன்னா, தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் குற்றம் சாட்டின ஒருத்தர், இவரால் தான் நாங்கள் வந்து தடுக்கப்படுறோம், இவர் எங்களுடைய பிரச்சாரத்தை முடக்கிறாரு அப்படின்னு எக்ஸ் சிட்டி கமிஷனர் அவர்களை வந்துட்டு தொடர்ந்து தாவேக்கா தரப்புலேருந்து குற்றம் சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஆட்சிக்கு வந்தோன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் போய் அவரை உட்கார வச்சுருக்கீங்க. அப்படிங்கிறப்ப அதுவும் ஒரு பெரிய பேசுபொருளாச்சு. தாவேக்காவினரே வந்துட்டு அதற்கு எதிர்க்கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. இன்னும் சொல்லப்போனால் உயர்நீதிமன்றமே வந்துட்டு ஆட்சேபணம் தெரிவிச்சிருக்கு. ஆனால் இன்னமும் நீங்கள் வந்து அந்த பதவியில் வந்து அவரை தான் உட்கார வச்சுருக்கீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்குது. அதுக்கு என்ன பதில்? ஓகே, இதுக்கு வந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பதில் சொல்கிறேன். ஐ எம் நாட் ஹியர் டு டிஃபெண்ட் எனி இண்டிவிஜுவல். ஆனால் இப்போ கவர்னன்ஸ் மாடல் என்னன்றதை நான் முதல்ல இந்த இடத்துல தெரியப்படுத்திடுறேன். இந்த கவர்மெண்ட் உள்ளே வந்த உடனே எப்பயுமே எல்லா கவர்மெண்ட்டுக்கும் வந்து அந்த ப்ரீதிங் ஸ்பேஸ் சொல்கிறாங்களே 3 months to 6 months அந்த ஹனிமூன் பீரியட்னு, அது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இவங்க வந்தோடனே பண்ணுற வேலையே வந்து இந்த மொத்த அமைச்சர் அரசு அதிகாரிகளும் வெளியே தள்ளிடுவோம். நமக்குன்னு ஒரு செட்டு இருப்பான், நமக்கு சால்ரா போகிறதுக்கு அவனை கொண்டு வந்து வச்சுக்குவோம். இப்படி வச்சுக்கிட்டு இவங்களுக்குள்ளே வந்து இந்த கொள்ளடிக்கிறதுக்கு ஒரு மாடல் ரெடி பண்ணுவாங்க. இந்த டைமில் அந்த அரசாங்கம் செயல்படாது. அப்புறம் இவங்கெல்லாம் போட்டு இவங்களுடைய டேரிஃப் என்ன, இவங்களுடைய ஸ்ட்ரீம் என்ன, எந்த ஆஃபீஸில் போய் காசு கொடுத்தா சர்டிஃபிகேட் எங்கே வரும், இதெல்லாம் அவங்க ரெடி பண்ண பிறகு வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. இதுதான் அந்த கவர்மெண்ட்டோடைய கவர்னன்ஸில் இருக்கக்கூடிய பேரலிசிஸாகவே இருக்கும். உடனே தான் அதிகாரிகள் போய் முதல்ல போய் உட்காந்து சார் என்ன பார்த்துங்க நடக்கிறதெல்லாம் இப்படி தான். இது வந்து நம்ம இந்த கருமத்தை ஒரு 50 வருஷமாக பழகிட்டோமா, இதுதான் ஃபார்மெட்டுன்னு நினச்சிக்கிட்டோம். ஆனால் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் என்ன பண்ணணும்னா, அரசு பதவிகளில் இருக்கிறாங்க இல்லைங்களா, இவங்களுக்கு கண்டினியூன்ஸ் கொடுக்கணும், மெஜாரிட்டி ஆஃப் த ஆஃபீஸஸை ரீட்டைன் பண்ணணும். இதுதான் நல்ல ஒரு கவர்னன்ஸ் மாடலாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய அரசாங்கம் புதுசு, அமைச்சர்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எல்லா நுவான்சஸையும் கையில் எடுத்து ஒரு சில்லியன் டீட்டெயில்ஸ் கையில் எடுக்கிற வரைக்கும் இந்த அதிகாரிகள் நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும், எப்பயுமே கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். இவங்ககிட்ட தான் நீங்கள் அந்த டேட்டாவை ரிட்ரீவ் பண்ண போகிறீங்க. எடுத்தோடனே எப்பா நீ எல்லாம் பெஞ்சுக்கு போயிடுப்பா, நீ கூப்புக்கு போயிடுப்பான்னு சொன்னீங்கன்னா சொல்லக்கூடாது. சரி, இப்படி சொல்கிறேன், அந்த அதிகாரி உட்காந்துருக்கும்போது அவர் ஆட்சிக்கு சாதகமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் எவன் திருடினாலும் அவருக்கு தெரிஞ்சிருக்காதா? எவன் எந்த இடத்துல எதை பண்ணாலும் ஒரு சிட்டி கமிஷனர் தெரிஞ்சிருக்காதா? அன்னைக்கு அவருக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் அந்த பதவியை யூஸ் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அந்த அரசு விடலைன்னா இன்னைக்கு இந்த அரசாங்கம் அதை எனேபிள் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? ரொம்ப கிளியர் அண்ட் கான்க்ரீட்டாக சொல்கிறேன். அரசாங்கத்தை எடுத்துக்கோங்க, எம்எல்ஏ அமைச்சர்கள் எடுத்துக்கோங்க, கட்சி பதவிகள் எடுத்துக்கோங்க, மற்ற கட்சியிலேருந்து வரக்கூடியவங்களையும் எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாரை பற்றின என்னுடைய பார்வை ஒன்று, அந்த தலைவன், அந்த வண்டி, அந்த சக்கரத்துக்கு முன் சக்கரம் சரியாக இருந்தால், அது ஒரு ட்ரெயினாக கூட இருக்கட்டும், சைக்கிளாக இருந்தால் 2 சக்கரம், ட்ரெயினாக இருந்தால் 2000 சக்கரம், அந்த மொத்த ட்ரெயினுக்குமே கூட அந்த இன்ஜின் சரியாக இருந்தால் பின்னாடி இருக்கிற பொட்டி அது வாழை பிடிச்சிக்கிட்டு தான் போகும், இஷ்டத்துக்கு போகாது. அது அதிகாரியாக இருக்கட்டும், மாற்று கட்சியிலேருந்து வரவனாக இருக்கட்டும், எதிர் கட்சியிலேருந்து இந்த எம்எல்ஏ வரவனாக இருக்கட்டும், மற்ற கட்சிக்கு ஓட்டு போட்டவனாக இருக்கட்டும், சக்கரம் முன் சக்கரம் சரியாக இருக்குதான்னு பார்க்கணும். இன்றைக்கி ஒரு தெளிவான தலைவன், அவருக்கு கீழே ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கத்துக்கு கீழே அதிகாரி, என்ன பண்ணிவிடுவேன்? கொள்ளடிப்பியா? இப்போ திரும்ப போய் திருடுவியா? என்ன ஆவ? நாளைக்கு காலையில் டிவிஎஸ்சியில் இருக்க மாட்டேன், கரெக்டாக பண்ணா
சிட்டி கமிஷனர் ஆகு, டிஜிபி கூட ஆகு, மக்களுக்கு நல்லது செய். நமக்கு அந்த அரசாங்கம் என்ன நெருக்கடி கொடுத்து நமக்கு தெரியாது. ஸோ முதல்ல அந்த கண்டினியூவன்ஸ் ஆஃப் கவர்னன்ஸுக்கு இவங்களுக்கு அந்த ஃப்ரீ ஹேண்டு கொடுத்து இவங்களை மானிட்டர் பண்ணி தேர் ஷுட் ஆல்வேஸ் பி அ பொலிட்டிக்கல் பாஸ். அவருக்கு கீழே பியூரோக்ரஸி ஒர்க் பண்ணணும். எஃபிஷியன்ட்டான பியூரோக்ரஸி எல்லாம் ஒர்க். நான் ஒரு சஜஷன் சொல்லட்டுமா? எல்லாரும் ஊழல் மணிந்த அதிகாரிகள் தான் சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு அமிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக டிஎன்பிசி எக்ஸாம் வச்சு ஒரு 10 லட்சம் பேரை ரெக்ரூட் பண்ணி அதுக்கப்புறம் ஆட்சி நடத்துவோமா? இப்படி தான் இருக்கு இவங்க சொல்கிறது. ஸோ இவருக்கு அங்கே என்ன ப்ராப்ளம், அது என்ன பிரச்சனை, கொண்டு வா. அப்படி தான் இப்போ சரி டிவிஎஸ்சியில் அவர் பர்ஃபார்ம் பண்ணல, இல்லைனா அவர் தப்பு பண்ணவங்களுக்கு உடந்தையாக இருக்கிறாரு, இல்லை தப்பு பண்ணுறவங்களை அரெஸ்ட் பண்ணல, என்ன பண்ணுவார் அரசாங்கம்? முதல்ல என்ன பண்ணுவார்? நடவடிக்கை எடுக்கணும். அவரை தூக்குவாங்க அங்கேருந்து. அப்போ அவர் வேறு இடத்துல போடுவாங்க. எங்கேயுமே செட் ஆகலையே, அப்போ அவர் பெஞ்ச் பண்ணலாம். இல்லை இவர் மேலே தப்பு இருக்குதா, அவருக்கு நம்ம கேஸ் போடலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் முகாந்திரம் இருக்குது. நம்ம என்னமோ அவருக்கு க்ரௌன் பண்ணி அண்ணன் நீங்கள் 50 வருஷத்துக்கு ராஜாவாக இருங்கன்னு சொன்ன மாதிரி இருக்குது. ராஜா வேற ஒருத்தருங்க, அவருக்கு வேலை செய்கிறவங்க எஃபிஷியண்ட்டாக இருக்கிறாங்கன்னு முதல்ல வேலை கொடுக்கும். எல்லாருக்கும் ஒரு ஃபேர் சான்ஸ் கொடுக்கணுன்றத எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கும் முக்கியம். தாவேக்காக்கு அந்த இம்பார்ஷியாலிட்டி ரொம்ப அதிகம். யார் ஒருத்தரையுமே விருப்ப பார்க்கவே மாட்டாருங்க அந்த மனுஷன். நான் டைரெக்டாக பார்க்கறதுனால சொல்கிறேன். யார் ஒருத்தர் விருப்ப கிடையாது. நல்லவன் நல்ல டேலண்டாக இருந்தால் கொண்டு வா. அவன் கொஞ்சம் கோக்குமாக்க போனோன்னா அவனை சர்வேலன்ஸில் வச்சுக்கும். இவன் சேட்டை சர்வேலன்ஸ் வச்சு அவன் வேலை வாங்க. அவன் டேலண்ட் இந்த அரசாங்கத்துக்கு தேவைன்னா யூஸ் பண்ணுவார். தப்பு பண்ணால் நாளைக்கு காலைல இருக்காது. அவ்வளோதான் பாயிண்ட். ஸோ பதட்டப்படாதீங்க. அங்கே என்ன அது ஒரு பாட்டு எம்ஜிஆர் பாட்டு வரும், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெறும் மயங்காது, தலைவன் இருக்கிறான்னு கலங்காது. ஸோ அந்த தலைவருக்கு கீழே இந்த ஆட்சி நடக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கிளியராக இருக்குது. பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. ரொம்ப டைம் கம்மியாக தானே இருக்குது. 4 வாரம் கூட ஆகலடா. கொஞ்சம் டைம் கொடுங்க. எவ்ரி திங் இஸ் அண்டர் கண்ட்ரோல். ஒன்று தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்காரு. அப்படிலாம் பதறாதீங்க. நிறைவாக இந்த கேள்வியோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். பெரம்பூர் தொகுதியை போய் இன்னும் அவர் சந்திச்சு பார்க்கவே இல்லை மக்களை. தனக்கு ஓட்டளித்தவர்களுக்கு நன்றி சொல்லவே இல்லை. பெரம்பூர் பக்கத்தில் இருக்குது, திருச்சி தூரமாக இருக்குது. ஒருவேளை இடைத்தேர்தலுக்காக தான் இந்த பயணத்தை திருச்சியில் ஆரம்பிச்சிருக்கிறாரா? ஏன் பெரம்பூரை பார்க்கல அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. முதல்ல நன்றியே சொல்லலை அப்படிங்கிற விமர்சனம் வந்துச்சு. ரொம்ப லேட்டாக தான் நன்றி சொல்ல போயிருக்கிறாரு. அதுவும் பக்கத்தில் இருக்க பெரம்பூர் போகாமல் தூரமாக இருக்க திருச்சி கிழக்குக்கு போயிருக்கிறாரு. அப்போ இடைத்தேர்தலை எய்ம் பண்ணி போயிருக்கிறாங்க. அது எப்படி? அது ஏன் பக்கத்தில் இருக்க பெரம்பூருக்கு சொல்லியிருக்க வேண்டியதானே போய் நன்றி? இல்லை, முதல்ல எனக்கு இது பர்சனலாக இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். எப்பயுமே எங்கள் அண்ணன் வெளியூரில் வேலை செய்கிறாங்க. நான் இங்கே வீட்டில் எங்கள் அம்மா கூடவே இருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ண கூட எங்கள் அண்ணன் கால் பண்ணால் கட் பண்ண அண்ணன் லைனுக்கு வரான்னு சொல்லிட்டு பேசிடுவாங்க. முதல்ல தூரமாக இருக்க பிள்ளைக்கு தான் செல்லும். அதுபோல் திருச்சி கிழக்கு முதல் விஷயம் ரிசைன் பண்ணுறாரு. அப்போது யாருக்கு நீங்கள் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும்? அண்ணனை நிற்க வச்சோம், ஜெயித்தோம், முதல்வர் எங்கள் கேண்டிடேட், முதல்வர் எங்கள் எம்எல்ஏ முதல்வர்னு சொல்லும்போது அது இல்லை ராஜா நான் வேறு வேலையை பார்க்க போகிறேன்னு சொல்லும்போது முதல்ல நீங்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். பாயிண்ட் 1. பெரம்பூருக்கு அவர் போகலன்னு நீங்களாம் நினச்சிக்கிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? இவர் டிஸ்கைஸில் நீங்கள் பல இடத்துல பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் அதை முதல்ல நான் பிரேக்கப் பண்ணுறேன். அதெல்லாம் சொல்லி இதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. ஆமாம், இதுக்கெல்லாம் நான் செம்மடி வாங்க உள்ள இருந்தாலும் நான் மக்களுக்காக அந்த கான்ஃபிடன்ஸுக்காக சொல்கிறேன். அவர் பல இடங்களுக்கு சத்தம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு ஹேபிட் உள்ளவர். நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பெரிய கார் இல்லாமல் சின்னதாக ஒரு கார் வரும், அந்த காருக்குள்ளே அவர் இருப்பார். 40 வருஷமாக ஒரு ரோடு பெண்டிங்லைங்க பெரம்பூரில். ஆட்சிக்கு உட்காந்துட்டு வேலையாக அந்த ரோடு போகிறார். அப்போ அந்த இடத்துல அந்த ரோடு இல்லை, அந்த குழந்தைங்க 3 கிலோமீட்டர் சுற்றி வருதுன்னு அவருக்கு தெரியாமையா அந்த ரோடு போடுறாரு. 2வது இங்கேயே இருக்க போகிறாரு. 5 வருஷம் ரெகுலராக எம்எல்ஏவாக அந்த இடத்துக்கு விசிட் பண்ண போகிறாரு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது திருச்சி. ஏன் திருச்சி நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டோடைய மத்தி எங்கேருந்தும் திருச்சிக்கு கிட்ட. ஸோ திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. 38 மாவட்டத்துக்கும் போகிறாரு. எல்லாத்துக்கும் இவங்க குறை சொல்லுவாங்கன்னா இது அந்த கதை தான். ஒரு குதிரையை வாங்கிட்டு அப்பா உட்காந்தா பையனை நடக்க வைக்கிறாங்கன்றது, பையனை குறைச்சா வயசாக நடக்க வைக்கிறாங்க, 2 பேர் உட்காந்தா கழுத குதிரை பாவன்றது, 2 பேர் நடந்தால் முட்டா பசங்கன்றது, எதையாவது சொல்லிட்டே இருப்பாங்க. இதை சாதாரண மக்களே சொல்லுவாங்க. இன்றைக்கி இவனுங்க இருக்கிற அந்த வயிற்றுச்சலில் இன்னும் என்னென்ன வேணால் சொல்லுவாங்க. இவங்களுக்குலாம் பதில் சொல்ல முடியுமா? பாவம், நான் தான் நிறைய டைம் எடுத்து பதில் சொல்கிறேன். அதனால் அவங்க கதறட்டும், அவங்களுக்கு நிறைய டிஷ்யூ பேப்பர் கிஃப்ட் கொடுப்போம். பட் நமக்கு மக்கள் ரொம்ப முக்கியம். இவ்வளோ நாள் திருச்சிக்கு போய் பார்க்குறாருன்னா முதல் நாளே நன்றி சொல்லிட்டாரு. இங்கே அவ்வளவு குளறுபடி பண்ணி வச்சுருக்கிறாங்க மேம், நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஒரு மினிஸ்டர்னு நம்ம உட்காந்துருக்குறோம், நம்ம ஒரு மினிஸ்ட்ரியில் உட்காந்துருக்குறோம், கீழே இருக்கிறவங்க ஃபுல்லாக கரெக்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்ம சொல்கிற மாதிரி அப்பா நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போகணும் அனுப்ப முடியும்? மூலவர்லேருந்து மூஞ்சூர் வரைக்கும். ஸோ உருட்டுறவனை உருட்டி, மிரட்டுறவனை மிரட்டி, அன்பா சொல்கிறவங்க அன்பா சொல்லி புரிய வச்சு, இதுக்கு மேலே இங்கே இந்த கைவிட்டெல்லாம் மறந்துருங்க, மக்களுக்காக வேலை செய்ய வந்திருக்கிறோம், அமைச்சரும் ஒன்று பியூனும் ஈக்குவலு, எல்லாருக்கும் ஒரு பப்ளிக் சர்வீஸ் தான் வேலைன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் சொல்லி புரிய வச்சு மிரட்டி அந்த லைனில் கொண்டு வரணும். 35 மினிஸ்ட்ரி, 40க்கு மேலே டிபார்ட்மெண்ட்டு, ஒரு கோட்டையவே கண்ட்ரோல் எடுக்கிறது அவ்வளோ பெரிய வேலை. இதுக்கு நடுவில் மக்களும் பார்க்கணும், பொதுமக்களையும் கவனிக்கணும், அரசு கட்சி பிரச்சனை இருக்கும், எல்லாத்தையும் என்கம்பேஸ் பண்ணணும் போது இட் டேக்ஸ் டைம். அதை பண்ணுறாரேன்னு பார்க்காம அதை விட்டுட்டு இங்கே பார்க்கலையே அங்கே பார்க்கலையேன்னா சார் நாங்கள் பார்த்துக்கிறோம் சார்
நீங்கள் ரெஸ்ட் எடுங்க சார், உங்களுக்கு லீவு கொடுத்துருக்குல்ல, போய் ரெஸ்ட் எடுங்கன்னு நான் சொல்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளோட மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. உங்க முன்னாடி நிறைய சவால்கள் இருக்குது அப்படிங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அரசியல் கட்சிகளை கையாள்வதில் நீங்கள் வந்துட்டு கவனம் செலுத்திக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். நன்றி உங்களோட நேரத்திற்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ரெகுலராக வர முடியாமல் இல்லை, ஐ மீன் அவ்வளோ வேலை கொடுத்துருக்காங்க, அது முக்கியம். ஏன்னா நம்ம ஒன்று செய்யணும், அதை வந்து சொல்லணும். அதனால் நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம், நிறைய செய்வோம். நீங்கள் களத்தில் நிறைய மாற்றங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு எதுக்கெல்லாம் பதில் தேவைப்படுது சொல்கிறோம். ஆனால் நம்ம வந்து முன்னாடி மாதிரி கேள்வி கேட்குற இடத்துல இல்லை, பதில் சொல்கிற இடத்துக்கு வந்துட்டோன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். அதுக்கான வேலைகள் நடக்கும், நம்பிக்கையாக இருங்க. எனக்கும் புரியுது, எங்களுக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்காங்க, அவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது, அது கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. இது வந்து ஜஸ்ட் லைக் தட் நடக்கலை, இது ஒரு பல ஜென்ரேஷன்ஸாக காத்துட்டு இருந்த ஒரு மாற்றம். அந்த வாய்ப்பு இன்றைக்கி தமிழகத்துக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக அந்த நம்பிக்கை வீண் போக ஒருத்தரும் விட மாட்டோம். ஒட்டு மொத்தமாக தமிழகத்தில் அண்ணனுக்கு ஓட்டு போட்ட 1.5 கோடி பேரும் களத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு பெரிய சொசைட்டல் சேஞ்ச், ஒரு பெரிய பிரைட் ஃபியூச்சர் தமிழகத்துக்கு காத்துட்ருக்கு. கண்டிப்பாக பார்ப்போம், தவறு எங்கே நடந்தாலும் கண்டிப்பாக கேட்போம், மாற்றத்துக்கு உழைப்போம். நிச்சயமாக 6 மாதம் கழித்து இன்னும் நிறைய கேள்விகள் கேட்கப்படும்னு நினைக்கிறேன். நன்றி உங்களோட நேரத்திற்கு. தேங்க்யூ. வாய்ப்புக்கு நன்றி.